என் தேவனே, என் தேவனே. இதுக்கு பிரசங்கத்தை எடுக்கவே முடியாது. கொடூரமான இந்த வார்த்தை, இந்த கொடூரமான இந்த வார்த்தைக்கு பிரசங்கமே எடுக்கவே முடியாது. என்ன தலைப்பு எடுப்பீங்க? ஏன்? அவரே தேவன், எல்லாருடைய ஜெபத்தை கேட்டவர், எல்லாத்துக்கும் அற்புதங்களை செய்தவர், எல்லாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றினவர், தண்ணீரை ரசமாக மாற்றினவர், 38 வருடமா இந்த வியாதியை சுகமாக்கினவர், 12 வருடமா இந்த பெண்ணை சுகமாக்கினவர், மரித்து போன மனிதனை உயிரோட எழுப்பினவர். அப்படிப்பட்ட தேவன் இப்ப இந்த வார்த்தை சொல்றாரு, என் தேவனை, என் தேவனை. ஏன் நினைச்சு அந்த வார்த்தை எப்படி நினைச்சு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியலைங்க. ஏன்னா அந்த கொடூரமான, அப்படின்னா ரெண்டாம் கூட பிரிச்சுக்கலாம். ஒண்ணு நமக்கு ஜெபம், இரண்டாவது பாகம் அவருக்கு ஜெபம். இப்ப அவர் ஜெபம் பண்றார், என் தேவனே, என் தேவனே. அப்ப எவ்வளவு, ஏன்னா திடீர்னு, ஏன்னா அவர் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்காரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கும், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கும் சொன்னவரு இப்ப திடீர்னு சொல்றாரு, என் தேவனே ஏன் என்ன ஏன். அதான் ஆராய்ச்சியாளர் சொல்றார்கள், அப்படியே கர்த்தருடைய முகம் இப்படியே இப்படி இருக்கதாமா. சிலுவையில அந்த மூன்று காரியம், செபிக்கிற காரியம் வரைக்கும் எப்படி இருந்ததாமா, அப்படியே மூஞ்சியோட மூஞ்சி அப்படியே உற்று பார்த்துட்டே இருந்துச்சாமா, பிதாவும் அவரும். இப்ப இந்த 4வது வசனம் வரும்போது பிதாவின் முகம் எப்படி செய்யுது, பிதாவின் முகம் பார்க்கிறார். ஏன்னா அவர் மாம்சம், திடீர் மாம்சம் என்ன செஞ்சிச்சு, வெளிப்பட்டுச்சு. இப்ப மாம்சத்தில் இருக்கிற சத ரத்தம் எல்லாம் இருக்குது. இப்ப பிதாவின் அந்த மூஞ்சி எடுத்தப்பட்ட பிறகு இவளுக்கு என்ன பண்றது தெரியல. ஏன் பிதா எடுத்தான்னு சொன்னா, அந்த ஒரு நிமிஷம், என்னது, அந்த ஒரு நிமிஷம் அவர் எடுக்கலை என்று சொன்னால், இன்னைக்கு நீங்களும் நான் ஆலயத்தில் உலகம் முழுவதும் இன்னைக்கு ரட்சிப்பு உண்டா இருக்காது. அந்த ஒரு நிமிஷம் அவர் கையை எடுக்கலை என்று சொன்னார், பூமி என்ன ஆயிருக்குன்னா இருளாவே இருந்தது. அந்த ஒரு நிமிஷம் தேவனையே, தேவனையே கைவிட்டேன். அப்ப ஏசி 57 வாசிக்கல, 57 54 சாரி 54 ஏசியா. இமை பொழுதும் உன்னை கைவிட, ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால. அப்பா, சில நேரங்களிலே தேவன் நம் கூட இல்லாத போல தெரியும். ஆனா பக்கத்துல இல்லாத போல உங்களுக்கு தெரியும். இமை பொழுது என்னை கைவிட்டாரே, கைவிட்டுட்டாரோ, என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சோ. அல்ல, முடிவதற்கு அல்ல, தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற, உனக்கு வச்சிருக்க தரிசனத்தை நிறைவேற்ற, உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற, உனக்கு வைத்திருக்கிற வல்லமைகளை நிறைவேற்ற என்ன இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே கைய எழுந்தாதான். இமை பொழுதும் உன்னை கைவிட்டேன், கைவிட போல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் மீண்டும் உன்னை சேர்த்து கொண்டு அவருடைய தரிசனத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றும். நம்முடைய எல்லா காரியங்களும் சிலுவையில் அறைந்து